15 வயதில் போனுக்கு ஆசைப்பட்டேன். 20 வயதில் பைக்குக்கு ஆசைப்பட்டேன். 25 வயதில் நல்ல வேலைக்கு ஆசைப்பட்டேன். 30 வயதில் சொந்த வீடு வாங்க ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஆசைப்படாமல் என் மீது ஆசைப்பட்டது கடன். இந்த உலகில் தூய்மையோடு வாழ்பவர்கள் மிக அரிது. பெரும்பாலானவர்களுக்கு உண்மையான நோக்கம் கிடையாது. ஆம், ஒவ்வொருவரிடமும் அகந்தையும் இருண்ட பக்கமும் இருக்கும். ஆனால் அன்பில் ஆழமாக வேரூன்றிய இதயத்தையும், குற்றம் சாட்டாமல் சுரண்டாமல் கொடுக்கும் மனதையும், மன்னிக்கும் மனதையும் உடையவர்களை சந்திப்பது மிகவும் அரிது. நீ அவர்களில் ஒருவராக இருந்து இருள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருக்குறள் ஊக்கமுடைமை அதிகாரம் 60. உள்ளம் உடைமை, உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். குறள் 591. இந்த குறளின் நோக்கம்: இந்த குறள் ஊக்கம் அல்லது மன உறுதிதான் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிகச்சிறந்த. நீ படுற துன்பத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் யாரா இருக்க முடியும்னு தேடிப்பார். கடைசியில நீயே தான் இருப்ப. உன்னை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டா உன்னால மகிழ்ச்சியா வாழ முடியும். ஒரு நாள் சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டது. உன்னை விட நான் வலிமையானவனாக இருக்கிறேன், ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன். ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே, அது எப்படி? அதற்கு சாவி சொன்னது, நீ என்னை விட பலசாலிதான், அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய், ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன். கற்றுக்கொள்ள வேண்டியது அன்பு உலகை ஆளும். நான் என் அனுபவத்தால் தெரிந்து கொண்ட சில உண்மைகள். சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு நம் குணம் சரியில்லை என்பது காரணமில்லை. அவர்களுடைய குணத்திற்கு ஏற்றார் போல நமக்கு நடிக்க முடியவில்லை என்பதுதான் காரணம். நேரத்திற்கு தகுந்தார் போல வேஷத்தை மாற்றவும், ஆளுக்கு தகுந்தார் போல பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள்தான் மற்றவர்களால் அதிகம் நேசிக்கப்படுவர். என்னை ஏளனமாக பார்க்கும் சிலருக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நான் என் வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே கஷ்டத்தை பார்த்து வாழ்ந்தவன். இப்போது இருக்கும் என்னுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு பெரிய விஷயம் அல்ல. நீங்கள் என்னிடம் இருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் என் மீது எனக்கு உள்ள தன்னம்பிக்கை அதை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. கடவுளின் அருளும் உள்ளது. ஊத்துற தோசையின் விலை 40 ரூபாய், இட்லி விட விலை 10 ரூபாய். அதை யோசித்து பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு கரண்டியில் உருவாகும் இட்லி தனக்கு தானே தன்னலமா வைத்துக் கொள்வதனால் அதன் மதிப்பு குறைகிறது 10 ரூபாய். ஒரு கரண்டியில் ஊத்தும் தோசை அகண்டு விரிந்து பறந்து இருப்பதனால் அதன் மதிப்பு கூடுகிறது 40 ரூபாய். வாழ்க்கையில் நாமும் எப்போதும் ஒருவரை தேடிச் சென்று உங்கள் அன்பை நிரூபிக்க நினைக்காதீர்கள். ஏனெனில் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களிடம் நீங்கள் உங்கள் அன்பை நிரூபிக்க தேவையே இல்லை. அவர்களே புரிந்து கொள்வார்கள். நாம் பேசுவதை கேட்கவே ஒருவர் தயாராக இல்லை என்ற நிலையில் நாம் அவரிடம் கெஞ்சுவதினாலும் கொஞ்சுவதினாலும் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை.